வெல்கம் டு ஹோம்லி சமையல். இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கார சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு மிக்ஸி ஜாரில் 15 வரமிளகாய், அதுக்கு தேவையான அளவு உப்பு, 15 பல் பூண்டு சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ கொரன்னு அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடு பண்ணி சட்னியில் ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. இந்த கார சட்னியை 4 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இட்லி, தோசை, கோதுமை தோசை, ராகி தோசை இதுக்கெல்லாம் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.